எனக்கு தெரிஞ்சு அ என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்களுடைய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு கேட்டா, எஸ்.என். லட்சுமி தான். உதாரணமா விருமாண்டியா இருந்தாலும், மகாநதியா இருந்தாலும், மைக்கேல் மதன காமராஜனா இருந்தாலும், எல்லாத்துலயுமே இவங்க நடிச்சிருப்பாங்கங்க. சரி, இப்படிப்பட்ட இவங்க 2012ல மறையிற வரைக்கும் 200க்கு மேற்பட்ட நாடகம், 500க்கு மேற்பட்ட படங்கள், 4, 5 சீரியல் இவங்களோடு நான் என்ன படத்துல நடிச்சேன். அத மட்டும் நான் சொல்லிர்றேன். விருமாண்டி. அதான் நான் வந்து கமல் சாரோட மதுரை தமிழுக்காக அவரோட போய் உட்கார்ந்து அந்த வசனம் எழுதுறப்ப கூட இருக்கேன். அப்பதான் அவரு என்ன நடிக்க சொல்றாரு. அந்த முதல் காட்சியிலேயே அந்த 200 மாரு, 300 பேரு, கையில மைக்கு. இதுல நான் பதட்டப்படாம நடிக்கணும். இப்ப கீழ நின்னு தான் பேரன கூட்டு வருவாங்க. யாரு? விருமாண்டிய கூட்டிட்டு வர்றப்ப எஸ்.என். லட்சுமி சண்டை போடுவாங்க. மைக்கே! என்ன பேசுற நீயு?" அப்படின்னு அவங்க என்னைய பார்த்து சத்தம் போடுவாங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு சாத்தான போறோம் ஆத்தா. என் மைக்கு அப்புறம் நான் புடுங்கி போட்டுருவேன். ஆமா, புடுங்கி போடுறதுலயே இருங்க. அன்னைக்கு காட்சி முடிஞ்சதுங்க. முடிஞ்ச பிறகு அ அவங்க வீட்டுக்கு பெறப்படுறப்ப, "தம்பி நாளைக்கு எப்போ வரணும்?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க கமலஹாசன் சார்ட்ட. ஏன்னா அவர் தான் அதில இயக்குனரு. ராஜ்கமல் இன்டர்நேஷனல் படம் இல்லையா? "ஆ சரி நீங்க நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு நான் எப்போ வரணும்னு சொல்றேன்." போறப்ப கார்ல, "நீங்க வேணா உங்களோட போய் அங்க இறங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டாரு சாரு. கமல் சார் என்ட்ட கேட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானு அந்த முன் சீட்ல டிரைவர் பக்கத்துல உட்காந்துட்டு, இவங்க பின்னாடி அவங்க உதவியாளர் ஒரு பொண்ணு வந்தாங்க. ஏறிக்கிட்டாங்க. நான் அந்த அம்மாட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, "அம்மா அதில முன்னாடி ஏறிக்கிறவா?" அப்படின்னு கேட்டேன். "ஏறிக்கங்க, ஏறிக்கங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பண்றது?" அப்படின்னாங்க. எனக்கு சரி பரவாயில்லன்ட்டு ஒண்ணும் சொல்லாம ஏறிக்கிட்டேன். போறப்ப நானே பேச்சு குடுத்தேன். "அம்மா நல்லா இருக்கீங்களா?" "நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்." அப்படின்னாங்க. அதாவது பேச்ச கட் பண்ற மாரியே பேசிட்டு வந்தாங்க. நான் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, மெதுவா திரும்பி, "அம்மா பாக்தாத் திருடன் படத்துல நீங்க அந்த புலியோட சண்டை போடுற காட்சி இருக்குல்லம்மா, உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்குதும்மா." "ஐயா நீங்க யாருய்யா?" அப்படின்னு கேட்டாங்க.